மூவேந்தர் இல்லை, முச்சங்கம் இல்லை, கோவேந்தர் இல்லை, பாவேந்தர்கள் பஞ்சாய் பறக்கின்ற ஒரு காலம். அந்த காலத்தில் எழுந்த தனிப்பாடல்களை, உதிரியாக வந்த பாடல்களை வறுமையினால் பிரபுக்களை நாடி, வள்ளல்களை நாடி போய் அண்டி போய் பாடி அவர்களுடைய ஆதரவிலே வாழ்ந்த புலவர்களுடைய செய்திகள் தான் பெரும்பாலும் இந்த தனிப்பாடல்களில் வரும் என்று எதிர்பார்க்கிறோம். இதற்கு அப்பாலும் இருக்கலாம், தனிப்பாடல்கள் தான் இந்த காலத்தில் வந்தவை என்று சொல்ல நான் வரையில். அதற்கிடையில் சதகங்கள், கோயில்கள் மீது பாடப்பட்ட பிரபந்தங்கள் இப்படி பல வந்திருக்கு. ஆவியாருக்கும் ஒட்டக்கூத்தருக்கும் சண்டை, ஒட்டக்கூத்தருக்கும் போலேந்துக்கும் சண்டைனா இந்த புலவர்களுக்கு இப்போ அங்கேயும் சண்டை இருக்கும், படித்தவர்களுக்கெல்லாம் சண்டை இருக்கும், படியாதவர்களோட சண்டை ஒற்றுமையாக இருப்பான். புலவர்கள் நான் பெரிய நீ பெரிய சண்டை அதற்குள்ள சண்டை பிடிச்சோம். அதை பற்றி ஒரு பெரிய நாவல் மாதிரி ஒரு தொடர்கதையாக ஒரு பெரிய புத்தகமே வந்தது. இந்த தனிப்பாட திரட்டில் பாடல்களுக்கு ஊடாக, அந்த தொகுக்கப்பட்ட பாடல்களுக்கு ஊடாக பார்க்கிற பொழுது எங்களுக்கு தெரிய வருது, முதலாவது அந்த கவிஞர்களுடைய கவித்துவ மேதாவிலாசம். கவித்துவம் அவர்கள் சொல்ல பாட வந்த பொருள் அந்த காலத்தில் சமூக சூழலையை காட்டுகிறது. இப்போ தலைவர் சொன்னார், வரகதி சோறும் பழகுணங்காய் வாட்டும். கம்பனுடைய தனிப்பாடல்களில் தான் நாங்கள் கம்பன் என்கின்ற ஒரு சாதாரண மானிடனை உணர்வுகளால் உந்தப்பட்டு அந்த வெளிப்படுத்தக்கூடிய அந்த உணர்வு மிக்க சாதாரணமான ஒரு மானிடனாக நாங்கள் கம்பனை இந்த தனிப்பாடல்களூடாக தரிசிக்கின்றோம். இவருடைய பாடலிலே பாராட்டு பாடல், நிந்தாஸ்துதிகள், கோப வெளிப்பாட்டில் வந்த பாடல்கள் என பல வகையில் உவமை, உருவகம், சிலையிட, உயர்வு, நமிச்சி போன்ற பல்வேறு விடயங்களை இணைத்து இவருடைய பாடல்கள் பல அமைந்திருக்கின்றன. ஒரு முறை கம்பனுடைய வீட்டு கதவை தென்றல் வந்து தீண்டுகின்றது. சங்க இலக்கியம் வரையக்குள்ள அங்கே ஒரு சரியான வரையறை வந்துட்டுது. அகப்பாடல்கள், புறப்பாடல்கள் ஒரு வரையறை வந்துட்டுது. சங்கவரிய காலம் வரைக்கா அறம் என்ற ஒரு வரையறை வருது. அப்போ வரையக்கில் என்ன செய்யுதுன்னா, சங்கவரிய காலம் வரைக்கா அறக்கருத்துக்களையும் சொல்லுகின்ற அதே நேரத்தில் அகம் சார்ந்த கருத்துக்களையும் சொல்லுது, புறம் சார்ந்த விஷயத்தையும் சொல்லுது. பல்லவர் காலம் வரைக்கும் இன்னொரு பரிமாணம் எங்களுக்கு வந்து சேருது, பக்தி சார்ந்த விஷயங்கள். அப்போ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு துருவங்கள்னு சொல்லணும், ஒவ்வொரு விஷயம். அதாவது இந்த பொருள் அடக்கம், அது இந்த பாடப்பட்ட அந்த விடயதானம் வந்து மிக சிறப்பாக அந்த இலக்கியங்களில் வந்து கொண்டுவரப்பட்டிருக்கு. ஆனாலும் கூட புறநடையா சில விஷயம் இருக்கும் இல்லை. அப்போ அது வந்து பலரும் கவனிக்க இல்லை. இப்பொழுது இந்த கலந்துரையாடலை பேராசிரியர் சிவலிங்கராஜாவிடம் நகர்த்துவோம். அவர் பல சுவாரஸ்யமான கதைகள், போக்குகள் எல்லாம் இந்த உரையாடலில். உண்மையில் நாங்கள் இந்த தனிப்பாடலண்டு வரும்பொழுது கொஞ்சம் விட்டு வீதியானு பேசுகிறோம். நான் சற்று முன்பு சொன்னேன், தொழிலாளர்கள் சூழ இருந்து நான் சிறு பையனாக இருந்து இதுகள் இந்த பாடல்களை, புனைவுகளை கேட்ட ஞாபகம் வருகிறது. இதில் நாங்கள் உரைத்து கால அடைவிருக்கா, சரியா, இப்படி இருந்ததா, அல்லது கம்பனும் ஓட்ட கூத்தரும் சரி, கம்பனும் ஔவையாரும் ஒரே காலம் இல்லைத்தானே என்ற ஆய்வுக்கு இல்லாமல் அவர்கள் விட்டு சென்ற கவிதைகளை வைத்துக்கொண்டு அவற்றின் சுவாரஸ்யங்களை பார்ப்போம். இப்போ பேராசிரியர் சிவலிங்கராஜன். நேயர்களுக்கு வணக்கம். இந்த கம்பனை பற்றி பல்வேறு கதைகள் நிறைய உண்டு. உதயகலா குறிப்பிட்ட அந்த விடயங்களை தொடர்பாக இந்த பாட தொகுப்புகளிலே கம்பனுடைய பேரால் இருக்கிறவை உண்மையாக கம்பனுடைய பாட்டுகள் சொல்ல முடியாது. ஆனால் கம்பனுடைய பேரால் பல பாடல்கள் வழங்குகின்றன. மிக முக்கியமாக ஒரு தகவல் தருகின்ற செய்தியோடு உள்ள பாடல்களும் அது இருக்கு. கம்பன் ராமாயணத்தை பாடினான். எழுந்த ஞாயிறு விழுவதன் கவி பாடியது 700, விழுந்த ஞாயிறு எழுவதன் முன் எழுதிய பாடல் 700, எழுதிய கவி 700. ஒவ்வொரு இரவிலே 100 பாட்டு எழுதினான். பொழுதோட போய் எழுத இருந்தால் ஒரு மன்னர் கர்ணபரம்பை கதை தான் இதெல்லாம். ஆனால் பாட்டை வச்சுக்கொண்டு கதை ஜோடிக்கப்பட்டது, அதுதான் உண்மை. ஒரு நாள் 12 மாணவர்கள் இருந்து எழுதினார். அந்த காலத்து மாதிரி அப்படி தான். இப்போதோ ஃபோட்டோ காப்பியோ பேப்பரோ ஒன்று ஓலையில் கம்பன் இருந்து சொல்லி எழுத
அவன் சொல்ல ஒரு பெரிய சொல்ல அப்படி இருக்கிற 12 பேரும் அது எழுதிவிடும். இப்படி தான் எல்லா அந்த காலத்து பிரதிகள் எழுதப்பட்டது. மாணவர்கள் இதனால் பாடபேதமாக இப்போ புலவர் எழுத்திய சொல்ல அவன் ஒரே ஒரு நித்திர சோக்கத்திலேருந்து மாறி எழுதினர்களும் உண்டு. ஆனால் கம்பன் எழுதி கொண்டிருக்க அந்த இரவில் வெளிச்சம் வேணும். வெளிச்சம் வேணும் என்பதற்காக ஒரு 4-5 பேர் அதுக்கண்டே எண்ணெய் அதுக்கண்டே தண்ணியெல்லாம் சடையை போல கொடுத்துருக்கான். சட்டி எண்ணெய் விளக்கு எல்லாம் கொடுத்து இந்த பந்தங்களை பிடிச்சி கொண்டு அனுப்பின முடிய விளக்கு எரியும், பந்தம் எரியும். அப்போ கொஞ்ச நேரம் போக ஒரு 12-12:30 மணிக்கு இந்த சிவராத்திரிக்கு திருமணிச்ச மாதிரி 12 மணிக்கு உண்மையாக அவன் பந்தம் பிடிக்கிறவங்க களைச்சி போனாங்க. கம்பன் கலைக்கையில் பாட்டு சொல்லி கொண்டுக்கிறான். அவன் சொன்னான், இந்த பொடியில் களைச்சி போனாங்க. இதே பாட்டு ஒன்று கொண்டால் கம்பன் காளியின் வாழ்காயம் உள்ளால் தானே. திருவொற்றியூர், ஒற்றியூர் காக்க உரைகின்ற காளியே, ஒரு பண்பா, ஒற்றியூர் காக்க உரைகின்ற காளியே, பற்றியூர் காகுத்தன் மெற்கதியை பற்றியே நந்தாதெழுதற்கு நள்ளிரவில் மாணாக்கர் பிந்தாமல் பந்தம் பிடி. இவங்க களைச்சி போனாங்க. காளி நீ வந்திருக்கா, இந்த பந்தத்தை எழுதி முடி மட்டும் பிடி. அவள் காளியை பிடிச்சாள்னு பேசி அங்கே கதை முடியும். அது இதில் உண்மை வழிக்கு அப்பால் இந்த அவர் கடவுள் பக்தியோட 12 பேர் அது எழுதி கொண்டிருந்தாங்க. சொல்ல மாணாக்கர் எழுதினார்கள். என்னோட உரிய ஆசிரியர் மரபு கல்வி மரபில் ஒரு இந்த உரிய ஆசிரியரை பார்த்தா என்மனார் புலவர் வரும். அதே மாதிரி அற்றன்று அறியாது கடாயினாய் ரெண்டு வரலாம் அவங்க எழுதி கொண்டிருக்கிறவங்க கேள்வி வைப்பார். ஜெய் நீ கேட்குற பிள்ளைய தெரியாக கேட்குற. இந்த மரபில் தான் அந்த காலத்தில் கம்பன்ற பாட்டு, அருமையான பாட்டு. ஒற்றியூர் காக்க உரைகின்ற காளியே, வெற்றியூர் காகுத்தன் மெச்சரிதை பற்றியே நந்தாதெழுதற்கு நள்ளிரவில் மாணாக்கர் பிந்தாமல் பந்தம் பிடி. நான் பகுதியாக சொல்கிறது, இந்த பந்தம் பிடிக்கிறவன் கொஞ்ச நாளையில் களைச்சி போவான். பந்தத்தோடு நிற்கிறவன் களைச்சி போவான். அதனுடைய காளியை வந்து போய் இதை விட என்ன அருமையான ஒரு பாட்டு இருக்குது கம்பன் தனிப்பாடல். ஔவையார் காலமோத்தின் சொல்கிற உண்மை. நீங்கள் கம்பனை தொட்டபடியாக நான் தொடரேன். சரி சார். உண்மையிலே கம்பன் பானபூபதியை பற்றி சொல்லியிருக்கிறேன். ஒருவன் வாரான். ஒருவன் வரைக்க யானை குதிரை படை எல்லாத்தோடையும் வாரான். வர ஒருவன் ஒரு இரவலன் போகிறான். போய் கேட்குறான், நீ எந்த நாட்டுக்கு ராசா, எந்த நாட்டில் திரை வாங்கி கொண்டு வர, உன்னுடைய இது எங்கே? அவன் சொல்லுவான், கம்பன் பேரால் சொல்லப்பட்ட பாட்டு. தேருழைப்புறவி வாரண தொகுதி தலைகள் பெற்று வரும் என்ன, நின் தேசம் ஏது, உனது நாமம் ஏது, புகழ். இந்த தேரும் யானையும் குதிரையும் எல்லாம் திரையாக பெற்று கொண்டு வருகிற இந்த அரசனே, உன்னுடைய ஊர் எது, உன்னுடைய பேர் எது எனக்கு சொல்லணும். அவன் சொன்னான், நீரும் நானும் ஒத்த குடி, மகமானும் வான பூபதி மகிழ்ந்தளித்து வரும் பெருசில் பெற்று வரும் புலவன் யான். நான் ராசா இல்லை, நான் ஒரு புலவன். வான பூபதி மகிழ்ந்தளித்து வரும் வரிசை பெற்று வரும் புலவன் தான். நீரும் இப்பரிசு பெற்று மீண்டு வர நாகும் அவன் முன்னில்வாய். நீ இந்த பரிசு பெற்று வர நீ அவன் முத்தது போ. நித்திலச்சிவிக மாடமாளிகை மருங்கு கோபுர மருங்கலாம், நித்திலச்சிவிக மாடமாளிகை நெருங்கு கோபுர மருந்தலாம். ஆறு நிற்கும் வேம்பு நிற்கும் வளர்ப்பனை நிற்கும் அதன் அருகிலே அரசை அத்து நிற்கும் அதனை சுமந்த அரசு நிற்கும் அடையாளமே. அதுக்கு ஒரு விளக்கம் சொல்ல வேணும் நீங்கள். அது அந்த ஒவ்வொன்றும் எதை குறித்ததன் என்னென்றால், இந்த வானபூபதியிட்ட போய்க்குள்ள அவன் கொடுத்துவார்னா, இவர்கிட்ட போய் இவன்கிட்ட வாசலில் நித்திலச்சிவிக மாட மாளிகை நெருங்கு கோபுரம் அருங்கலாம், ஆறு நிற்கும் தமிழ்நாட்டு மன்னர்களிடம் மாலை, ஆறு நிற்கும் உயர் வேம்பு நிற்கும் வளர்ப்பனை நிற்கும் அதன் அருகிலே அரசு நிற்கும் அரசை சுமந்த சில அத்தி நிற்கும். அது அத்திமாலை ஆதமாலை வெப்பமாலை கடம்பவனம் எல்லா மன்னர்களும் அவன் வாசலில் நிற்கிறார். இது ஏகம்பவானந்த வாசல். ஏகம்பவானந்த வாசல் அதை சொல்லுவோம். ஏகம்பவானன் என்கின்ற ஏகம்பவானன் கணக்கு பாடிக்கிறார். ஏகம்பவானன் என்பவன் வானபூபதி மகிழ்ந்த வானபூபதி என்ற ஏகம்பவானன் தான் அவனை வான பெற்று வரும். இது இந்த பாடலை குழக்காக சொல்ல இல்லை, தமிழ்நாட்டிலே ஒரு விழாவில் பேசிக்கணும்னு சொல்ல கனவேரின் அங்கத்தில் வந்துவிட்டாங்க. இந்த பாட்டு இங்கே இருக்குது. அங்கே உள்ளவர்களுக்கு தனிப்பாட திரட்டு, அதுக்கப்புறம் அந்த தனிப்பாட திரட்டை பற்றி ஒரு கட்டுரை எழுதணும்னு நான் யோசித்தது. தனிப்பாட திரட்டை நாங்கள் படிச்சிருக்கிற அளவுக்கு அங்கே உள்ளவர்கள் படித்ததாக எனக்கு தெரியல. தொகுத்து விட்டது இந்த பாடல் வினோத ரசமஞ்சரியிலும் வந்துட்டு. வினோத ரசம் வந்துருக்கு. ஐயோ கேட்பேனே, வினோத ரசமஞ்சரி என்ற தொடர்பு வினோதமான ரசனைக்குரிய தொகுப்பு.
வினோதரசம் இப்படி அவன் நீங்கள் மன்னவன் நீயோ வளநாடு முன்னதோ சொன்னீங்கள் தானே. அப்படி கம்பன் ஒரு தனித்துவமான கவிஞன் என்பது இந்த தனிப்பாடலுக்குள்ளாகவும் தெரிய வருகிறது. இந்த இன்னொரு அது ஒரு எல்லா பெரும்பாலான இலக்கியங்கள் இருக்குது. ஒரு நூலை அரங்கேற்றுவோம். அரங்கேற்ற பொழுது அந்த கல்வியாளர் சபையில் போய் வித்துவான்கள் அறிஞர்களுக்கு மேலே அது கந்த புராணத்துக்கு வந்த பிரச்சனை இருக்குது, எல்லா பெருநூல்களுக்கும் இருக்குது. கம்பன் ராமாயணத்தை பாடி போட்டு அரங்கேற்ற போக அந்த அறிஞர் சபையில் உள்ளவர்களை படித்து கேட்டு சரி என்றால்தான் அரங்கேற்றலாம். அரங்கேற்றின பின்பு தான் அதை விடலாம், வெளிக்கு சமூக வழிக்கு விடலாம். அப்படி போயத்தில் கம்பனுக்குரிய அந்த அரங்கேற்றத்துக்குரிய சபையில் இருக்கிறவர்களில் விட மாட்டேன்டான். ஒரு கதை இதெல்லாம் அவன் கதையில் அவன் பிள்ளைக்கு பாம்பு அடிச்சு போச்சு. பாம்பு அடித்தால் அவங்க அழகு விட்டுட்டான். இவன் சொன்னான், இன்னும் பாம்பு அடித்த விஷயத்தை நான் பிறகு பாடுறேன், நீங்கள் புத்தகம் அரங்கேற்றுறதுக்கு எனக்கு அனுமதி. 10 கதை 10 பாடல்கள் அருமையான பாடல்கள். பாறை சுமந்த படரவே பங்கேற்கண் வீரன் குடந்துறங்கு மெல்லணையே இளம் செஞ்சடையான் போலும் நெஞ்சுடையாய் தூர நட என்று பாடிக்கொண்டு அந்த கதை. இப்படியான அந்த வரவேற்றில் அந்த துமி துமி துந்துமி சிவபாசகருக்கு தெரியும் தானே. அந்த அப்படி அந்த காலத்தில் எல்லா கந்தபுராணத்திலே தேவலத கரைச்சான் அமைச்சலார் அப்படியான சூழல்களையும் தனிப்பாளர்கள் அவ்வப்போது ஆங்காங்கு புலவர்கள் பாடியவற்றை தொகுத்து இந்த உலக்குரிய பண்டம் அதெல்லாம் உண்மையில் ஒரு கம்பன் தன்னொரு பாடனாக கருதி பாடினதோ அல்லது பாடனுக்காக பாடினதோ என்றதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஆனால் நல்ல பாடல் இவற்றை தொகுத்து ஒரு கதையாக எழுதியிருக்கிறார். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஔவையாற்ற பாடல்களை பற்றி தான் நாங்கள் முதல் ஆரம்பத்தில் பேசினாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு கோடி புறம் மரியாதார் முற்றம் வைத்தொரு காசு 4 கோடிக்கு பாட்டு 4 கோடி. அது உன்னீர் என்று உபசரியார் தம்மனையில் உண்ணாம கோடி வரும் 4 கோடியும் அருமையான பாடல்கள் சினிமாவில் கூடி திரைப்படத்தில் கூட வந்துடும். இதே மாதிரி இந்த போய் அந்த காலத்தில் ஔவையார் பெண் பசி பஞ்சம் இல்லாமல் சாப்பாட்டை பெண் படத்தை ஒரு கண்டுபிடி படத்துலேயும் வந்து நினைக்கிறேன். ஔவையார் படத்தில் வீட்டை கூட்டி கொண்டு போகிறார் சாப்பிட. பெண் ஜாதிக்கு கோபம் வந்துடுச்சு. அவள் அப்போ தான் இருக்க போய் அரிசி பிடிச்சி கொண்டிருக்கிறாள் என்று எழுதிக்கிறான். அவர் போய் என்ன இந்த தலையெல்லாம் பெயினாக கிடக்குன்னு சொல்லி பெயினெல்லாம் பார்த்து இவர் பார்த்து வேறு யார் பார்க்குறது இருந்து பேரெல்லாம் பார்த்து எல்லாம் தடவி முகம் திருத்தி ஈரோடு பேன் வாங்கி விருந்து வந்ததென்று விளம்ப நாள் வந்திருக்கு சாப்பாடு கொடுப்போம். வருந்தி மிக ஆடினாள் பாடினாள் பாடி சாடி பழமுறத்தான் சாடினாள் ஓடத்தான். இதை படிப்பிச்ச ஆசிரியர் பின்னர் சாடினாள் ஓடோடு அத்தா 2 பேர் ரெண்டும் சில வில்லுப்பாட்டுக்காரர் சொல்கிறது நாள் ஓடோட. இந்த தனிப்பாளர் திரட்ட குணேஸ்வரன் சொன்ன இந்த தனிப்பாளர் திரட்டுக்காரர் கதாபிரசங்கக்காரரும் வில்லுப்பாட்டுக்காரரும் நாடக கூத்தில் இடம்பெறவர்களாக வர பாட்டுகளும் நிறைய வரும். உண்மையிலே பாடல்கள் எங்களோட மத்தியில் பழகி வருகின்ற இது பொது வழி அவை தான். அந்த பொது வழியில் தான் அவை பாடப்பட்டது. கம்பனை மையமாக வச்சு பந்தம் பிடிக்கிறது உட்பட பல விஷயங்கள் பேராசிரியர் சொல்லியிருக்கிறார்கள். கம்பனை பற்றிய கதையை அல்லது அந்த செய்திகளுக்கு அப்பால் போக முந்தி என்னொன்றை நான் சொல்ல வேணும். கம்பனுக்கும் கம்பனுடைய புரவலர் சடையப்ப வள்ளல். அப்போ இதில் நான் நினைக்கிறேன் உண்மையின் விகிதம் அதிகம். ஏனென்றால் அப்படி ஒரு வள்ளல் இருந்திருக்கிறார், கம்பனை ஆதரித்திருக்கிறார். ஏனென்றால் கம்பனுடைய ஒரு கவிதையில் வருகிறது, அடையான் நெடுங்கதவும் அஞ்சல் என்ற சொல்லும் உடையான் சடையப்பன் ஊர். ஆக கம்பனையும் சடையப்ப வள்ளலையும் தொடர்புபடுத்தி செவி வழி வந்து உலவுகிற கதைகள் பிற்காலத்தில் வினோதரச மஞ்சரி முதலியவற்றிலே தெளிவாக பயின்றன. ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக இருக்குது, சடையப்ப வள்ளல் என்ற ஒரு கோமான் கம்பனை ஆதரித்தார் என்பது. மோட்டெருமை வாவி புக
முட்டுவரால் கந்தன்றும் வீட்டளவும் பால் சொரியும் வெண்ணெய் திருவண்ணநல்லூர். நாட்டில் அடையா நெடுங்கதவும் அஞ்சலென்ற சொல்லும் உடையான் சடையப்பனூர். அவனுடைய கதவு அடைக்கப்படாத நெடுங்கதவு, எந்த நேரமும் திறந்திருக்கும். அதில் கர்ஃப்யூ அது இதுகள் ஒன்றும் இல்லை. எந்த நேரமும் போய் அவர் போகிறவருக்கு அன்னமும் ஆறுதலும் உறையுளும் கிடைக்கும். அதற்கு மேலால் இன்னொன்று இருக்குது. கம்பனை அதிகமாக வேளாளர்களோடு தொடர்புபடுத்தி பேசுகிறது உண்டு. வேளாளர்களை நன்றாக பாராட்டி பாடியிருக்கிறான். வணிகர்களுக்கு எதிராக, சில வேளைகளில் அந்தணர்களுக்கும் எதிராக ஒரு பாட்டு. மேளி பிடிக்குங்கை வேல்வேந்தர் நோக்குங்கை ஆழி தரித்தே அருளுங்கை. ஆழி என்றது ஆணைச்சக்கரம். இவர்கள் ஆணைச்சக்கரம், அரசர்கள் தான் ஆணைச்சக்கரம் வைத்திருப்பார்கள் என்றில்லை, இந்த காராளரும் ஆளுவார்கள். சூழ்வினையை நீக்குங்கை என்றும் நினைக்குங்கை நீடூழி காக்குங்கை காராளர் கை. அருமையாக சொல்லியிருக்கு. காராளர் இப்படி உலகத்தை காத்தார். கிட்டத்தட்ட அரசருக்கு சமதையாக, பெரிய வள்ளல்களுக்கு சமதையாக வேளாளரை கம்பன் அதை இந்த செய்தியை சொல்ல வேணும். ஏறெழுபது வேளாளர் பெருமையை பற்றி பாடியிருக்கிறார். சரஸ்வதி அந்தாதி முதலியோவை பாடியிருக்கிறார். இன்னொன்றையும் சொல்லிட்டு நான் அடுத்து உதயலதாட்ட போகணும். இந்த ஒரு பாட்டு நீங்கள் அப்போது யாரோ சொன்னது இருக்குது. சில பாடல்கள் அம்பியாபதியின் பேரிலும் இருக்குது. ஒரு அப்படி சொல்வது. நான் மாணவனாக இருக்கைக்கு நானாக தேடி படித்த வெள்ளி பாரதத்திலேயோ எதிலேயோ முன்னுக்கு ஒரு அவையடக்கம் இருக்கும். அந்த அவையடக்கத்தில் இது அம்பியாவதி கம்பனுக்கு சாற்றுக்கவி கொடுத்ததாக அங்கே ஒரு செய்தி இருக்கும். அப்போ அது கம்பராமாயணத்துக்கு சாற்றுக்கவி. அது எனக்கு யார் கொடுத்ததுன்னு தெரியாது. இந்த வெண்பா எனக்கு பாடம். உருகி உடல் கருகி உள்ளீரல் பற்றி எரிவதவியாதென் செய்கேன். அப்போ ஒருவன் தன்னுடைய தாபத்தை, ஒரு ஆண்மகன், ஒரு தலைவன் சொல்கிறான். இவள் இந்த தலைவி என்னுடைய நெஞ்சிலே நெருப்பை வச்சு விட்டாள். அந்த நெஞ்சில் வச்ச நெருப்பு என்னை ஈரல் மட்டும் பாய்ந்து உருக்குது. உருகி உடல் கருகி உள்ளீரல் பற்றி எரிவது அவியாது. அதை அடங்குமென்று பார்த்தா அடங்குதும் இல்லை. என் செய்கேன், என்ன செய்ய போகிறான்? அப்போ இந்த அளவு இந்த வெண்பா பொன்பாதியை படித்தவுடனே இது எங்களுக்கு சாடையாக விளங்குது. ஆனால் இது என்ன மிச்சம் விளங்க இல்லை. அது பின்பாதியில் சொல்கிறார். வரியரவ நஞ்சிலே தோய்ந்த நளினவிழி பெண் பெருமாள் நெஞ்சிலே இட்ட நெருப்பு. நஞ்சிலே தோய்ந்த விழியை உடையவள் அந்த பெண் பெருமாள். அவளை கொஞ்சம் குளிரத்தான் சொல்லாள். பெண் பெருமாள் நெஞ்சிலே இட்ட நெருப்புன்னுட்டு பிற்பு விட்டானியாக கொட்டுறவானும். நெஞ்சிலே இட்ட நெருப்பு உருகி உடல் கருகி உள்ளீரல் பற்றி எரிவது அவியாது என் செய்கேன் என்றது. இது அம்பியாவதியின் பேரிலும் இருக்குது, சிலதில் கம்பனுடைய பேரிலும் இருக்குது. அருமையான கவிதை. சரி, இப்பொழுது நாங்கள் இந்த உரையாடலை கம்பனை பற்றி அம்பியாவதியை பற்றி எல்லாம் சொல்லிட்டோம். உதயலதா, நீங்கள் கம்பனுடைய சொல்லி அங்கால போகலாம். மீண்டும் வணக்கம். இப்பொழுது தலைவர் அவர்கள் சொன்ன பாடல் நான் நினைக்கின்றேன். இந்த சோழனுடைய சபையிலே சோழனுக்கு இந்த அம்பியாவதி அமராவதியினுடைய காதல் தெரிய வருகிற பொழுது அதை நிரூபிக்க வேண்டும் என்ற பொழுது கூத்தர் அதாவது ஒரு விடயம் சொல்லுகிறார். என்னென்று இதை நாங்கள் நிரூபிக்கிறது என்று சொல்கிற பொழுது அம்பியாவதி ஒரு பாடல் ஒன்று பாடி அரங்கேற்றியிருக்கிறார். அப்போ அவர்களுக்கு மகிழ்ச்சி படுத்துறதுக்காக அவர்களுக்கு ஒரு விருந்து ஏற்பாடு செய்வோம் என்று, அந்த விருந்திலே அரசனும் கூத்தரும் கம்பரும் அம்பியாவதியும் மட்டும்தான் இருக்க வேண்டும். அந்த நேரத்திலே உணவு பரிமாறுவதற்காக இடையிலே அமராவதி அழைக்க வேண்டும். அப்பொழுது அம்பியாவதியினுடைய அல்லது முகமாற்றத்தை வைத்துக்கொண்டு உண்மையை அறிவோம் என்று சொல்லி, அதே போல் அந்த விருந்து ஏற்பாடு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இடையிலே அமராவதி வட்டிலே உணவை எடுத்து கொண்டு வருகின்ற பொழுது
அதை பார்த்த உடனே அம்பிகா அஞ்சங்கட்டு அறிவுங்கட்டு போயிட்டார். தன்னை மறந்த நிலையில் இட்டடி நோவ எடுத்தடி கொப்பளிக்க வட்டில் சுமந்து மருங்கசைய கொட்டி கிழங்கோ கிழங்கு என்ற உடனே கம்பருக்கு விளங்கிட்டது விடியம். அப்போ கம்பர் என்ன அதை இடைநிறுத்தி மிகுதியை தான் பாடி முடிக்கின்றார். ரெண்டாம் விடயம் சபையில் தெரிய வந்துடுமென்றதுக்காக மிகுதியை தான் பாடுகிறார். கொட்டி கிழங்கோ கிழங்கென்று கூறுவாள் நாவில் வளங்கோசை வையம்பெரு என்று பாடி முடிக்கிற பொழுது அரசன் கேட்கிறான், யாரை பற்றி பாடினீர்கள் என்று. இந்த வீதியிலே கொட்டி கிழங்கு விற்கிறோர் உண்மையாக அங்கேயும் இவர் வணங்குகின்ற சரஸ்வதி தேவி தான் அப்படி இவர் கேட்டதற்கு நாங்கள் இப்படி வந்திருக்கின்றார். அப்போ இதை தொடர்ந்து அந்த 100 பாட்டு பெண்பால் கலவாமல் பாட வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது அவர் எல்லா பாடலையும் பாட இவ ஒழிச்சு நின்றுட்டு அந்த காப்பு செயலையும் 100வது பாடல் என்று இணைத்து விட்டு சற்று எட்டி பார்க்கிறார். அந்த முகத்தை பார்த்த உடனே தலையலங்காரம் புறப்பட்டது என்று அம்பியாவதி பாடுகிறார். அதாவது இதுக்குத்தான் நீங்கள் தலைவர் சொன்ன அந்த பாடலை கம்பர் கேட்கிறார், நீ இப்படி பாடினதால் இவ்வளவு பிரச்சனை வந்துட்ட பொழுது தான் அம்பியாவதி இதை கூறுவதால் என்ன செய்கிறதா அவளோட முகம்பரைக்கு என்ன எரிந்த என்று சொல்லி சொன்னதாகவும் ஒரு கதை சொல்லப்படுகிறது. மற்றது என்னோட சார் சொன்ன அந்த 70 அதுகளெல்லாம் என்னுடைய முதுகலைமானி ஆய்வின் தலைப்பும் கம்பரின் பிற இலக்கியங்கள், அதாவது கம்பராமாயணம் தவிர்ந்து 70 சரஸ்வதி அந்தாதி தனிப்பாடல்கள் என்று சொல்லி கம்பனை வேறு முறையில் தரிசித்த பாடல்கள் உண்மையாகவே மிக சந்தோஷமாகவும் மிக ஈடுபாட்டோடும் செய்த ஒரு ஆய்வாக கம்பராமாயணத்துக்கு அப்பால் கம்பனை தரிசிக்கக்கூடியதாக இருக்கிறது. மற்றது இப்போ குணேஸ்வரன் சொன்ன அந்த ஔவையார் கம்பருடைய அந்த இதில் இவர் கம்பர் பாடிய ஒரு பாடலை சோழ மகாராஜா பெரிய அளவில் புகழ்ந்து பாடுகிறார். அப்பொழுது ஔவையாருடைய முகம் சற்று வாடி இருப்பதை அரசன் கண்ணுறுகிறான். என்னன்னு கேட்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், ஒரு இந்த இடத்துல உண்மையான கவித்துவத்துக்கு அங்கே புகழ்ச்சி இல்லை, ஆடம்பரம் அண்ட் அதுக்கு தான் சொல்லுவார், விரகர் இருவர் புகழ்ந்திட வேண்டும், விரல் நிறைய மோதிரங்கள் அரைதனில் பஞ்சேனும் பட்டேனும் வேண்டும், அவர் கவிதை நஞ்சேனும் வேம்பேனும் நன்று. அது மற்றவர்களுக்கு பிறருக்கு துன்பம் செய்கிறதாகவும் அல்லது வேம்பு போல் கசக்கிறதாக இருந்தால் கூட இவ்வாறான ஆடம்பரங்களோட இருக்கிறவர்களுடைய பாடல்லாம் இங்கே சபையேறும். அதிலையும் விரகர் இருவர் புகழ்ந்திட வேண்டும் என்று சொல்கிற பொழுது அந்த புகழ்ச்சி கூட உண்மை இல்லை, உண்மையான புகழ்ச்சியாக அங்கே சொல்லப்படவில்லை. அதோடு இவருடைய கம்பருடைய பாடலை ஔவையார் சொல்லுகிறார், காணாமல் வேணதெல்லாம் கத்தலால் கற்றோர் முன் கோணாமல் வாய் திறக்க கூடாது, நாணாமல் பேச்சு பேச்சென்று பெரும்பூனை வந்தாக்கால் கீச்சு கீச்சன். அதாவது கற்றவர் சபையில் தேவையில்லாமல் வாய் திறக்கக்கூடாது. கிளி என்ன செய்யும், 4 சொற்களை பழகும், தான் பெருசாக பேசுகிறேன்னு சொல்லும், ஆனால் பூனையை கண்டால் அடங்கிடும். எவ்வாறு சொல்லி பூனையை கண்டால் அந்த பேச்செல்லாம் போய் கீச்சு கீச்செண்டா ஒரிஜினல் அவற்றை உண்மையான இதுதான் வரும். அதை கம்பரை மனதில் வச்சு கொண்டு தான் ஔவையார் அந்த விஷயத்தை சொல்லுகிறார். பாண்டியன் மிக தமிழார்வம் மிக்கவன். அவனுடைய சபைக்கு நிறைய புலவர்கள் வருவார்கள். இவர்களில் உண்மையான கவிஞரை அடையாளம் காண வேண்டும் என்பதற்காக அந்த பொன்முடிச்சு 4 பொன்முடிச்சை போட்டுட்டு, நீங்கள் பாடுகின்ற கவியில் இந்த பொன்முடிச்சுகள் அமர்ந்து விழ வேண்டும், அப்படி விழுந்தால் அந்த முடிச்சுகள் எல்லாம் உங்களுக்கு என்று சொல்லுகிறார். பல புலவர்கள் வருகிறார்கள், பாடுகிறார்கள். ஆனால் அந்த நேரத்தில் ஔவையார் வருகிறார். ஔவையார் 4 முடிச்சும் விழுகிற மாதிரி, ஆர்த்த சபை 101 1001 புலவர், வார்த்தை 10,000 பூத்தமலர் தண்டாமரை திருவே தாதா கோடிக்கொருவர் உண்டாயின் உண்டு. அதாவது சபையில் 100 பேருக்கு ஒரு ஆள் தான் புலவர், 1000 ஒரு ஆள் தான் புலவராக இருப்பார். நன்றாக பேசக்கூடியவர்கள் 10,000 அப்படி என்பது இது சாதாரண கொடையாளிகள் வள்ளர்கள் இவ்வளவு பேர். இப்படி என்று சொன்னால் இது உண்மை என்றால் நீ அறந்து விழ வேண்டும் என்று சொன்ன உடனே அந்த பொற்களி அறந்து விழுகிறது. பிறகு தண்டாமை லீவது தாளாண்மை என்று சொல்லி அடுத்த 4 பாடல்களில் ஒவ்வொரு பாடலையும் அவர் பாடுகின்ற பொழுது ஒவ்வொரு பொன்முடிச்சும் அமர்ந்து விழுகிறது. அப்போ பாண்டியன் உண்மையான தமிழை அறிந்து கொள்கின்றார். நன்றி உதயலதா. அவருடைய கர்ண பரம்பரை செய்தி, கம்பன் பற்றிய செய்தி, பாண்டியன் பற்றிய செய்தி இவற்றை சொன்னார்கள். இப்பொழுது குணேஸ்வரனிடம் இந்த உரையாடலை கொண்டு செல்கிறோம். நீங்கள் இதில் நாங்கள் உரையாடியதற்கு அப்பால் உள்ள
வேறு பயனுள்ள பல விஷயங்களை சொல்லுவீர்கள் என்று எதிர்பார்க்கிறேன். எல்லோருக்கும் மீண்டும் வணக்கம். ராமச்சந்திர கவிராயர் பாடசாலை பிள்ளைகளெல்லாம் நிரம்ப அந்த புலவருடைய பாடல்கள் எல்லாம் அறிந்திருக்கிறார்கள். மிக அற்புதமாக மிக எளிமையான மொழி நடையில் இருந்திருக்கும். அதான் இங்கே சொல்லப்பட்டது என்னென்னு சொன்னால், தனிப்பாடல்கள் வேறுபட்ட பாடு பொருட்களை கொண்டு வந்தது மட்டுமல்லாமல் மொழி விளையாட்டிலேயும் ஈடுபட்டது. அதில் நல்ல ரிதமான சொற்களை எல்லாம் கொண்டு வந்தவங்க சேர்த்தார்கள். இந்த கடவுளை போற்றி பாடுறது ஒரு விதம். ஆனால் இவர்கள் நான் முன்னரும் குறிப்பிட்டேன், ஒரு வகையில் இவர்களிடையே ஒரு எதிர்ப்பு குரல் ஒன்று இவர்கிட்ட இருந்திருக்குது. ஒரு கட்டத்தில் கடவுளோட கூட விதண்டாவாதம் செய்கிறத போல கடவுளை கூட சிலையங்களில் வசப்பாடுறதாக கூட பல பாடல்கள்லாம் வந்திருக்கின்றன. இல்லை ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை நாங்கள் பார்க்கலாம் என்னென்னு சொன்னால், இந்த ராமச்சந்திர கவிராயற்ற நம்ம பாடல்கள் இருக்கின்றன. அதில் அவருடைய தனிப்பாடல் சிலவற்றில் இருக்குது என்று சொன்னால், அவர்கள் அந்த புலவர்கள் எவ்வளவு அந்த வாழ்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள். சொல்ல ஒன்றும் கொடாதவனை கோவன்றும் காவன்றும் பாடுற மாதிரி ரெட்டியர் பாடின மாதிரி. ரெட்டியர் பாடின ஒருக்கா குன்றும் குழியும் குறுகி வழி நடந்து அப்படியே ஒன்றும் கொடாதவனை இப்படி எல்லாம் சொல்லி சொல்லி நாங்கள் பிழைக்க வேண்டி கிடைக்கேன்னு சரி. அப்போ இந்த தன்மையை ஒரு ஒட்டியது போன்று ராமச்சந்திர கவிராயர்கிட்ட சில பாடல்கள் இருக்கின்றன. ஒரு பாட்டு வரும் நல்ல அழகா, வணக்கம் வரும் சில நேரம் குமரகண்ட வலிப்பு வரும் சில நேரம் வலிய செய்யும் கணக்கு வரும் சில நேரம் வீட்டை நாய் போல் கடிக்க வரும் சில நேரம் கயவர்க்கெல்லாம் இணக்கம் வரும் படிதமிழை பாடி பாடி எத்தனை நாள் திரிந்து திரிந்து இழைப்பேன் ஐயா குணக்கடலே அருங்கடலே அசுரரான குறைகடலை வென்ற பெரங்குன்றுளானே என்று சொல்லி இறைவனை போய் கேட்குறார். கடவுளே நீ ஒன்றை புரிஞ்சு கொள்ள என்று சொன்னால், இந்த மனிதர்களை எல்லாம் நாங்கள் எப்படியெல்லாம் பொய்யெல்லாம் பாட வேண்டி இருக்குது. அதாவது சொல்லுவார், வணக்கம் வரும் சில நேரம் குமரகண்டா வலிப்பு வரும் சில நேரம். அப்போ நற்குணம் இல்லாத மக்கள் இருக்கிறது தானே, அவர்களை மனம் இணங்கும்படி நாங்கள் என்ன சொல்லணும்னா அவனை நல்லவன் என்று சொல்ல வேண்டி இருக்குது. இப்படியெல்லாம் கணக்க நிரம்ப சொல்லுவார். அவர் ஒன்றுமே முடியாதவனை அந்த பாட்டோட தொடர்படுத்தி இன்னொரு பாட்டை தொடர்பில் இருக்குது. அதே மாதிரி ஒரு பாட்டு, கல்லாத ஒருவனே நான் கற்றாய் என்றேன், பொல்லாத ஒருவனே நான் நல்லா என்றேன், போர்முகத்தை அறியானே புலியே என்றேன், மெல்லாலும் புயமென்றேன் சூம்பல் தோளை, வழங்காத கையானை நான் வள்ளல் என்றேன், இல்லாது சொன்னேன் உனக்கு இல்லை என்னுள் யானும் எந்தன் குற்றத்தால் எழுகின்றன. கிட்டத்தட்ட அந்த முதல் பாட்டும் ரெண்டாவது பாட்டும் கிட்டத்தட்ட ஒரே விஷயத்தை தான் சொல்லும். என்னென்னு சொன்னால், இப்படியெல்லாம் ஒன்றும் தராத மனிதர்களே எல்லாம், அதான் நற்குணமற்றவர்கள் எல்லாரும் நீ நல்லவர் என்று சொல்கிற. அப்போ இப்படியெல்லாம் சுற்றி அலைஞ்சு நான் இப்படிலாம் பாடி மெலிஞ்சு போயிருக்கிறேன்னு சொல்லி முதல் பாட்டில் சொன்னார். இதில் சொல்லுவாருன்னு இல்லை, இதில் மிக நயமாக சொல்லுவார். என்னென்னு சொன்னால், கல்லாத ஒருவனை நான் கற்றா என்றேன். படிப்பறிவே இல்லாத பார்த்து நீ பெரிய அறிவுக்கடல், பெரிய அறிவுக்கடல் அறிவாளி என்று சொல்கிற. அதே போல் காடறியும் மறவனை நாடு ஆழ்வாய், அவன் போய் காட்டை வெட்டி திருத்தி கொண்டிருக்கிறான். அவனை போய் நீதான் இந்த நாட்டை ஆளக்கூடிய மிகப்பெரிய அரசன் என்று சொல்லி அவனை சொல்கிறான். இன்னொருதன் இருக்கிறான், பொல்லாத ஒருவனை நான் நல்லா என்றேன், அவன் ஊருக்கே உதவாதவன். அவனை போய் நீ நல்ல மனுஷனை பாடு. அதை போர்முகத்தை அறியானே புலியே என்றேன், மெல்லாரும் புயமென்றேன் சூம்பல் தோளை. நல்லா அழகாக சொல்லுவார். ஒரு கைகாலில் அந்த தோளே சூம்பலாக போய் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன் இருக்கணும் பார்த்து, நீ போர்க்களத்தில் போய் எல்லாம் பெரிய சாதனை செய்யக்கூடிய வீரனாக இருக்கிறாய் என்று சொல்லி இப்படியெல்லாம் இல்லாது சொன்னவனுக்கு இல்லை என்றான் யானும் எந்தன் குற்றத்தால். அப்போ இவ்வளவு சொல்லியும் அவருக்கு அவன் கொடுக்க இல்லை. அப்போ இப்படியெல்லாம் நாங்கள் பொருத்தமில்லாதவர்களுக்கெல்லாம் இப்படியான நல்ல வார்த்தைகளை போட்டெல்லாம் இப்படி இறந்து பாட வேண்டி கிடக்குது என்று சொல்லி. அப்போ இதுக்களால் என்னென்னு சொன்னால், ஒரு வகையில் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் இந்த புலவர்களுடைய அந்த வறுமை, அவர்கள் மற்றவர்கள் எங்களை ஆதரிப்பார்களா என்று சொல்லி இப்படி ஒரு அலைந்து உழல்கின்ற ஒரு வாழ்க்கை சொல்லுவார்கள். எங்களோட புலவர்கள் எல்லாம் பாணர் மரபில் வந்தவர்கள் என்று சொல்லி. இதோட இன்னொரு பாட்டை நான் உங்களுக்கு சொல்ல வேணும். அதில் ஒட்டி ஒரு சொல்லுத்தான் எனக்கு அதில் பிடிச்ச சொல்லுன்னு சொன்னால், எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு அந்த பாட்டு. அது பிள்ளைகள் படிச்சிருக்கிறேன், ராமச்சந்திர கவிராயர் தான். ஒரு பாட்டு இருக்கு. ஒரு நாள் இவர் இந்த பாக்கு வெட்டி ஒன்று வச்சிருப்பார். ஒரு நாள் பாக்கு வெட்டியை காணையில். அதில் ரெண்டு விஷயம் சொல்லலாம் அந்த பாட்டில். ஒன்று, எளிமையான சொற்கள் இருக்குது. ஒரு சொற்றொடர்களால் அந்த காலத்து வாழ்க்கை முறை சொல்லப்படுது. பாட்டு தான் விறகு தரிக்க கரிநறுக்க வெண்சோற்று குப்புக்கு அடகு வைக்க பிறகு பிளவு கிடைத்ததென்றால் நாலாறாக பிளந்து கொள்ள பறகு என்று சொரிய பதமாயிருந்த பாக்கு வட்டி விறகு முளைத்து பறந்து சென்றாயோ. இது இவற்ற கவிதையா? ராமச்சந்திர கவிராயர் அவற்ற பாட்டு தான். அதில்
ஒரு அவர் இந்த பாக்குவட்டி சொல்லுவார். இந்த பாக்குவட்டி பல தேவைக்கு பயன்படும். நாங்கள் இந்த சின்ன வகுப்பில் அப்போ ஆரம்பத்தில் படித்த நாங்களே ஏதோ ஒரு நல்ல ஒரு கதை உண்டு. ஒரு வீட்டை அந்த பெண்ணின் குணத்தை அறிகிறதுக்கு வர அவளை அந்த உரலை வச்சு கொண்டு அவர் வேற வந்து இருக்க சொல்கிறாள். கொஞ்சம் விளம்புங்க ஒரு கான்னு சொல்லி அந்த உரலை பேர்ந்து கேட்டடிக்க கதவுக்கு முட்டு கொடுக்க இப்படியெல்லாம் அவர் பார்த்துட்டு அவர் போகிறார். அதே மாதிரி அந்த ஒரு பொருளை வச்சு கொண்டு பல தேவைக்கும் பயன்படுத்துகிற அந்த தன்மையை அங்கே கண்டு கொள்றார். இவருக்கு இங்கே பாக்குவட்டி கிடைச்சது. அந்த பாக்குவட்டி சொல்ல இந்த பாக்குவட்டினா என்னென்ன வேலையெல்லாம் செய்யறான். அதில் மிக ஒரு தொடர் வரும் பாருங்க. விறகு தரிக்க கரையினருக்க வெண் சோற்றுக்கு உப்புக்கு அடகு வைக்க. அந்த தொடரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? வெண் சோற்றுக்கு அதாவது சோறு காய்ச்சுற இந்த அதுக்கு உப்பு போடுறதுக்கு உப்பு இல்லை. அந்த உப்பு போய் வாங்குறதுக்கு இவர்கிட்ட காசு இல்லை. பாக்குவட்டியை கொண்டு அடகா வச்சுட்டு உப்பு வாங்குறாரு என்றால் இதுக்கு மிஞ்சி அந்த சமூக நிலையை நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தானே, இந்த புலவர்களுடைய நிலைமை. அப்போ இப்படியெல்லாம் இந்த வறுமை நிலைமையையும் ஒன்று இயலாதவர்கள் எல்லாம் நீ எல்லாம் செய்வாய் என்று சொல்லி அவனெல்லாம் காவண்டு கோவண்டெல்லாம் புகழ்ந்து பாடி பிழைக்க வேண்டிய ஒரு நிலைமையை இந்த தனிப்பாடல்கள் எங்களுக்கு காட்டி இருக்கின்றன. நன்றி குணேஸ்வரன். இரவலர்களாக இப்போ அலைஞ்சு தெரிந்தார்கள். ஒரு விரக்தியில் கடவுள் மீதும் அவர்களுடைய கோபம் தெரிந்தது. சில வேளையில் கடவுளை நையாண்டி பண்ணியும் பாடினார்கள். அதுலேயும் உண்டு. பாட்டை மட்டும் சொல்கிறேன். அவர்கிட்ட சிவபெருமானிட்ட போய் ராமச்சந்திர கவிராயரை சொன்னபடியே நான் சொல்கிறேன். வஞ்சகர் பால் நடந்தலைந்த காலிற்புண்ணும் வாயில் தோறும் முட்டுண்ட தலையிற்புண்ணும் வெஞ்சொல்லை நினைந்து அழுகும் நெஞ்சிற்புண்ணும் செஞ்சொல்லை நினைந்தழகும் நெஞ்சிற்புண்ணும் தீருமென்று சங்கரன் பால் சேர்ந்தேனப்பா. வேலை அதுக்கு பொருள் சொல்ல தேவையில்லை. அவர் என்ன இதுவும் பாதிப்பாட்டு. கொஞ்சமல்ல பிரம்படியின் புண்ணும் வேடன் கூர்கணையால் பிளந்த புண்ணும் கோபமாக பஞ்சவரில் ஒருவன் வில்லால் அடித்த புண்ணும் பாரென்று காட்டி நின்றான் பரமன்றான். அற்புதமான பாட்டு. ராமச்சந்திர கவிக்கு மிகப்பெரிய நிந்தாசுதி நடுங்கோ சொல் விளையாட்டு நடுங்கோ அருமையான பாட்டுன்னு சொல்லி எங்களுக்கு நேரமாகுது. பேராசிரியர் சிவலிங்கராஜா இந்த நிறைவு சுற்றில் தம்முடைய கருத்தை நாங்கள் சொல்லாத செய்திகள் என்று ஒரு இது இருக்குது. சொல்லாத செய்திகள் சொல்ல உங்களிடம் நிறைய இருக்கும். சுருக்கமாக நேரத்தின் அருமை கருதி செய்து கலாநிதி குணேஸ்வரன் சொன்ன அந்த பாடல்களில் தனிப்பாடத்திரட்டு முழுவதிலும் காளமுகம், கம்பன், முட்டக்கூத்தன், அவ்வியாளன், இந்த ராமச்சந்திர கவிராயரும் படிக்காசு புலவரும் நையாண்டி புலவரன் இன்னொருவர். அவர் பேரே உண்மையான பேர் நையாண்டி புலவரும். சரி, பதின பேர் இந்த இப்படியான இதெல்லாம் பாடியிருக்கிறார்கள். இப்படியான பாடல்கள். ராமச்சந்திர கவிராயர் ஒரு நாள் போய் ஒரு வீட்டில் கதவை தட்டிக்கிறார். முதல்ல கதவை தட்ட அவன் பின்னால் நின்று இந்த கதவுக்கு பாரத்துக்கு போட்டான். இவர் போட்டு கதவை ஓட்டைக்கால பார்த்தால் இவர் இரவலர் தான் எப்படி புல்லு கட்டும் புறகும் சுமந்த வீர் பூர்வகாலத்து புண்ணிய வசத்தினால் நெல்லு கட்டும் பணக்கட்டும் கண்டபின் நீலக்கல்லில் கடுக்கனும் போடுவர் சொல்லுக்கட்டும் புலவரை கண்டக்கால் துள்ளி பாய்ந்து கதவை அடைத்து பின் மல்லுக்கட்டும் அடையற பாடவோ மலியமாபுரி வாழகம். இவன் போன உடனே இவன் வாரான் என்று ஓடி போய் கதவை சாத்தி பிடிச்சோடாங்க. புலவரின் லேசா நாளையில் தள்ளி பார்த்தார். இவர் நிற்கிறார். இவன் முந்தி புல்லுக்கட்டும் புறகும் சுமந்தவன் ஏதோ முன் செய்த புண்ணியத்தாலே நெல்லுக்கட்டும் பணக்கட்டும் கண்டவுடன் நீலக்கல்லில் கடக்கனும் போட்டார். சொல்லுக்கட்டும் புலவரை கண்டக்கால் துள்ளி காய்ந்து கதவை அடைத்து பின் மல்லுக்கட்டும் மடியரை பாடவோ வலியமாபுரியான. இது மாதிரி அருமையான இந்த நகைச்சுவையை சொல்கிறேன்றால் இந்த படிக்காத புலவர் நல்ல ஒரு விரும்புவார். அவர் எல்லாரும் சொல்கிற பாட்டு, எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு. வானொலி இந்த எங்களுடைய டான் டிவி நல்லதாக கேட்போம் என்பவர்களுக்காக இதை மீண்டும் சொல்லலாம் நினைக்கிறேன். அடகடுவாய் பல தொழிலும் இருக்க எல்லாருக்கும் உள்ள அடகடுவாய் பல தொழிலும் இருக்க. படிக்காத புலவர். கல்வி அதிகமென்றே கற்றுவிட்டேன் அறிவில்லாமல் திடமுளமோ கரமாட கடைக்கூத்தாட செப்படி தகடாட தெரிந்தோமில்லை தடமுல வேசியராக பிறந்தோமில்லை தையலர்தம் இடமிருந்து தூது சென்று பிழைத்தோமில்லை சனியான தமிழை விட்டு தையலார்தம் இடமிருந்து தூது சென்று பிழைத்தோமில்லை என்ன சென்மம் எடுத்துலகில் இருக்கின்றோமே. உண்மையில்
அடகடுவாய் பல தொழிலும் எத்தனையோ தொழில் இருக்க, நானும் படிப்புத்தான் தரம் கொண்டு போயிருந்து படிச்சுட்டேன். அடகடுவாய் பல தொழிலும் இருக்க, கல்வி அதிகமன்றே கற்றுவிட்டோம் அறிவில்லாமல். அந்த காலத்து புலவர்களின் வறுமை, குணேஸ்வரன் சொன்ன அந்த வறுமை, துன்பம், கஷ்டம், படித்தவனுக்கு மதிப்பில்லாமல் பூர அந்த நிலைமையை எல்லா புலவர்களும் பாடிக்கிறார்கள். இதை உச்சமாக பாடினவர்கள் காளமேகம், படிக்காசு, ராமச்சந்திரர், நையாண்டி புலவர். நையாண்டி புலவர்கிட்ட ஒரு பாட்டு அதையும் சொல்லி போட்டாங்க, அதை எடுத்து போடுறேன். நையாண்டி புலவர் பாடினார். அதை போய் சிவபெருமான் சார் சொன்ன மாதிரி அந்த ஒரு நக்கலாக அந்த புதுப்பணம் கண்டு வந்து வாரவர்களுக்கு சிவபெருமான் எழுதி சொன்னார். சிவபெருமான் திருவாரூரத்துக்கு ஆடிக்கொண்டிருக்கிறார். ஆடாரோ பின்னியவர் அன்பரெல்லாம் பார்த்திருக்க நீடாரூர் வீதியிலே மெக்கே பரிமளங்கள் வீசும் தியாகேசர் கைக்கே பணம் இருந்த கார். நல்ல சென்று எல்லாம் அடிச்சு கிடிச்சு எல்லாம் நிற்கிறவர் கையில் பணம் இருந்தால் ஆடுவிருந்தான். சிவபெருமானும் மெக்கே பரிமளங்கள் அபிஷேகம் செய்து விட்டுருக்கானே, கைக்கே பணம்ன்ற பாம்பு, கையில் பணம் இருந்தால் ஆடாரோ பின்னியவர் அன்பரெல்லாம் பார்த்திருக்க தேடாரூர் வீதியிலே இருந்தார். அந்த அப்படி நான் பாடியல நையாண்டி புலவர். காலமுகம் இப்படி கணக்க பாடியிருக்கு, அது சொன்னால் இப்போதைக்கு கீழாகும். ஆனபடியால் தனிப்பாட திரட்டு ஒரு 3-4 பேஜுக்கு பேசலாம் போல இருக்கும், அப்படிப்பட்ட விஷயம் உள்ளது. ஆனால் தனிப்பாட திரட்டு முற்று முழுக்க தொகுக்கப்பட்டது, பல்வேறு காலங்களில் தோன்றியது. அவற்றை உண்மையாக ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய பல்வேறு விடயங்களை அது கொண்டிருக்கிறது. உட்கொண்டு இன்னும் ஒரு விடயத்தை சொல்லி நான் நிறைவு செய்தேன். அண்மை காலத்தில் நாங்கள் ஒரு யூஜி போப், அண்மை காலத்து திரைப்படத்தில் இருக்கு, ஒரு யூஜி போப் வந்து திருவாசகத்தை மொழிபெயர்த்தார். திருவாசகத்தை மொழிபெயர்த்தால் அவருக்கு இந்த இதில் ஒரு பொதுத்தன்மை இருந்தால் வீரமாவன் இரண்டாயிரம் எல்லாரும் இந்த ஒரு தமிழாக்களை வச்சு கொண்டு தான் செய்தவர். இவர் சீர்காழி அருணாச்சல கவிரையார் தான் இவர்கிட்ட வேலை செய்து கொண்டிருந்தவர். அவர்கிட்ட ஒரு 5 ரூபா சம்பளம் வரும். இவர் திருவாசகத்தை மொழிபெயர்க்கிறார். அவர் கேட்டார் கொஞ்ச நாளையால் எனக்கு 10 ரூபா தச்சு, 10 ரூபா தெரியலாது வேண்டாம் பாட்டு எழுதினா ஒரு பாட்டு. அது தனிப்படத்தில் 10 ரூபாய் நீர் பாப்பைய வேளே உனக்கு 10 ரூபாய் என்ன பஞ்சமோ முத்து நகை வீழிவாய் பால் சொரியும் வேந்தன் பிறந்த சீர்காழியருணாசலன் தான் காள். நான் சும்மா அவனிடம் வந்து 10 ரூபாய் என்னடா 10 உருவங்களை எடுக்கின்ற திருமாலுக்கு நிகரானவனே, போப்பைய வேளே உனக்கு 10 ரூபாய் என்ன பஞ்சமோ உனக்கு 10 ரூபாய் நான் தர. நான் திருவான சம்பந்தருக்கு உமையம்மை பால் கொடுத்த ஊரில் இருக்கிற சீர்காழி அருணாசலன், நான் என்னோட வரமாட்டேன்னு சொல்லி எழுதினாருக்கு. இந்த கடிதத்தை தனிப்பாடத்திலே படித்த ஞாபகம் என்று கூறிக்கொண்டு ஜியு போப்பை பற்றியும் சொல்லி அது சமகாலத்துக்கு வந்து விட்டது. சமகாலம் என்றால் 20ஆம் நூற்றாண்டுகளில் வந்து சேர்றோம். ஒரே ஒரு இதை என்னுடைய பங்குக்கு சொல்லணும். என்னென்றால் சிவலிங்கராஜா நையாண்டி புலவரை பற்றி சொல்லியிருக்கிறார். அவருடைய பேரிலும் சுவாரஸ்யமான சில கவிதைகள் இருக்குது. ஒரு கவிதை உலகியலோடு ஒத்துப்போகுது. என்னென்றால் அவர் சொல்கிறார், நீ என்னதான் படித்தாலும் ஒரு மேலாடை போட்டு சரிகை இதோடு போனால் அதுக்கு ஒரு தனி மதிப்பு. இந்த படிப்பாக இருக்குதுன்றான். எங்களுடைய உலகத்தில் பார்க்குறோம், டை கட்டி போகிறவனுக்கும் டை இல்லாமல் போகிறவனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. மேலாடை இன்றி சபை புகுந்தால் இந்த மேதினியோர் 100,000 படித்தாலும் எண்ணார். அதுக்கு உடனே இது பாதியிலே அதுக்கு ப்ரூஃப் நிரூபணம் செய்கிறார். மாலானவர் சுற்றும் மேலாடை கண்டு மகளை தந்து ஆலாலம் இந்தது தோலாடை சுற்றும் அரண் தனக்கு. பாற்கடல் கடைந்த அந்த கதைக்கு புராணத்துக்கு இருக்கிற ஒரு தொன்மத்தை எடுக்கிறார். பாற்கடல் கடைந்த பொழுது பல விஷயங்கள் பல பொருள்கள் வந்தன. அதுக்கு லக்ஷ்மியும் வந்தாள். லக்ஷ்மியை பார்த்தார். லக்ஷ்மி என்ன செய்வோம், பாற்கடல் பார்த்தது, திருமால் பல அழகனாக இருக்கிறார், பீதாம்பரன் பட்டாடை சரித்திருக்கிறார், லக்ஷ்மியை கொடுத்தார். சரி, அதோட விட்டுருக்கலாமே. சிவபெருமான் இதை நடத்தினவருக்கு என்ன கொடுத்தாள், பாற்கடல் கொடுத்ததுண்டா ஆலாலம் இந்தது தோலாடை சுற்றும் அரண்தன். புலித்தோலோட வாழ சிவபெருமான் நஞ்சை கொடுப்பான். இது உலகியல். அப்போ திருப்ப சொல்லி இதை நிறைவு செய்கிறேன். மேலாடை இன்றி சபை புகுந்தால் இந்த மேதினியோர் 100,000 படித்தாலும் எண்ணார். நுவல் பாற்கடலோ
மாலானவர் சுற்றும் மேலாடை கன்று, அது பொன்னாடை. பொன்னாடை. மகளை தந்தே ஆலால மீந்தது தோலாடை சுற்றும் அரண் தனக்கு என்று நையாண்டி புலவர் அவருடைய பேரே நல்லாத்தான் இருக்கு, நையாண்டி பண்ணி முடிக்கிறார் என்று சொல்லி இந்த கலந்துரையாடலை நிறைவு செய்கிறோம். பல பயனுள்ள தனிப்பாடல்களை தரிசித்திருக்கிறோம், இன்னும் நிறைய உண்டு. வணக்கம்.